ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐபிஎல் ஆக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சும்மா வேற லெவலில் 10 டீமுமே வந்து ஸ்குவாடை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்குவாடுமே செட் பண்ண டீமு. ஸோ இந்த பிளேயிங் லெவலில் இருந்தால் இந்த டீம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி ஸோ நம்மளுடைய இதிலிருந்து நம்ம வந்து ஒரு பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளேயிங் லெவன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஆர்சிபிக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபியில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து இப்போ டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அவங்க எல்லாருமே ஸோ கடைசியில் விட்டுட்டாங்க. ஸோ ஆர்டிஎம் கார்டை வச்சாவது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட ஆர்சிபி கொடுக்கல. ஸோ வந்து இப்போ புது புது வீரர்கள் வந்து ஆர்சிபிக்கு வந்து டீமில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அந்த டீமில் பிளேயிங்கில் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ யார் யாரெல்லாம் உள்ளே எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட்டில் வந்து 11 பேர் ஸ்குவாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்குவாடில் வந்து ஃபர்ஸ்டாலாக பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து ஓப்பனிங்கில் இருக்க போகிறாரு. பிலிப் சால்ட் விராட் கோலி வந்து கம்பல்சரியாக வந்து ஓப்பனிங் பேருக்கு ஆட போகிறாங்க. ஸோ அதனால தான் பிலிப் சால்ட்டை வந்து அவ்வளோ விலை கொடுத்து வந்து ஆர்சிபி வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணியில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் கேகேஆர் வந்து கப்படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து இந்த சீசனில் வந்து ஹை ரேட்டுக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா 1 பொசிஷன் வந்து ரஜித் பட்டிதார் வந்து ஆட போகிறாரு. ஸோ கோலி, ரஜித் பட்டிதார் மற்றும் அந்த யாஸ் தயால் வந்து 3 பேர் தான் வந்து ஆர்சிபி வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ண வரல ரஜித் பட்டிதார் ஒரு முக்கியமான பிளேயராக இருந்ததுனால தான் அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனாக வந்து 1 பொசிஷனில் வந்து கம்பல்சரியாக வந்து ஆர்சிபிக்கு அவர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ லியம் லிவிங்ஸ்டன், ஸோ முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீசன் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் தான் வந்து ஆர்சிபியில் இந்த ரோலில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஆர்டிஎம் கார்டும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக தான் லியம் லிவிங்ஸ்டனை வந்து ஆர்சிபி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கும் கொஞ்சம் வந்து போட்டிகள் நிலவச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இவரை கஷ்டப்பட்டு தான் தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ இவரும் கம்பல்சரியாக அந்த 4th ஆர்டரில் வந்து ஒரு நல்ல ஹிட்டராக வந்து மேக்ஸ்வெலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆல்ரவுண்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் அந்த இடத்துல ப்ளே பண்ண போகிறாரு. ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் அவர்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தார். ஸோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்றதுக்காக ஜித்தேஷ் சர்மாவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்து பெரிய வந்து போட்டிகள் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் நிறைய போட்டிகள் இருந்துச்சு. ஸோ யார் எடுக்க போகிறாங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தட்டி தூக்கிட்டாங்க. டிம் டேவிட், ஸோ டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா முன் சீசன் மும்பையில் கலக்கிட்டு இருந்தார். ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டர் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இந்த ஸ்குவாடில் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 2024 இருந்த ஸ்குவாடுக்கும் இப்போ இருந்த ஸ்குவாடுக்கும் நிறைய வந்து சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து மாற்றி இருக்காங்க. ஸோ நிறைய ஸ்குவாடில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸான விஷயங்கள் வந்து இதில் கம்பல்சரியாக வந்து நடந்திருக்கு. ஸோ டிம் டேவிடுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியாவை வந்து ஆர்சிபி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபியில் வந்து ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர் வந்து இப்போ குர்னால் பாண்டியா இருக்காரு. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் இருந்தார், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து ஆர்சிபிக்கு வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் வந்து ஸ்குவாடில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வீரராக இருக்க போகிறாரு. ஸோ எல்லாரும் அடுத்து எதிர்பார்த்த நம்ம ஏர்கர் கிங்கு மொத்தம் வெரைட்டியாக வந்து போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ இன்சிங் அவுட் சிங்னு சொல்லக்கூடிய எல்லா வித்தியுமே காட்டக்கூடிய ஒரு தரமான பவுலர் புவனேஷ்குமார் அவர்களை வந்து ஆர்சிபி வந்து ஏலத்தில் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. இந்த ஆக்ஷனில் வந்து வேற லெவலில் வந்து இந்த சீசன் வந்து அவருக்கு இருக்க போகுது. ஹைதராபாத்தில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இருந்தாலுமே இப்போ ஆர்சிபி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபிக்கு அவர் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவருடைய ஐபிஎல் கரியரே வந்து ஆர்சிபியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஆர்சிபி வந்து இணைஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ 11th வந்து ஒரு முக்கியமான பவுலராக வந்து புவனேஷ்குமார் இருக்காரு. இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுயேஷ் சர்மா ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஸ்குவாட்ல இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் யாஸ் தயால், இவரை வந்து முக்கியமான வீரராக வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவர் வேற லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு 11th ஒரு முக்கியமான பவுலராக வந்து இருக்காரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஜோஸ் ஆசலோட். ஸோ மீண்டும் வந்து ஆர்சிபிக்கு வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு. முன்ன சீசன் வந்து அவர் ப்ளே பண்ணல. ஸோ இந்த சீசனில் வந்து ஆர்சிபி வந்து அவரை எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ரோல் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட் ஆட போறாரு, லியம் லிவிங்ஸ்டன் ஆட போறாரு, டிம் டேவிட் ஆட போறாரு, ஜோஸ் ஆசலோட் ஆட போறாரு. ஸோ இந்த முக்கியமான இந்த 4 பிளேயர்ஸ் வந்து ஆர்சிபிக்கு வந்து ப்ளே பண்ண போறாங்க. ஸோ இது வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா 11 இருக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிளேயிங்கு ஒரு முக்கியமான விதிக்கு வந்து இருக்க போகுது. இம்பாக்ட் பிளேயருக்கு வந்து யார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிக் தாரை வந்து இம்பாக்ட் பிளேயரை வந்து ஆர்சிபி யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 3 சீசன் செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த சீசனும் வந்து வேற லெவலில் அவருக்கு வந்து போட்டிகள் நிலவியது. கடைசியில் ஆர்சிபி வந்து தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவர்
அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து யூஸ் பண்ண போறாங்க. நல்ல ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். நல்ல பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் ஆர்சிபி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவல் வந்து ஆர்சிபியில் வந்து கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த பிளேயிங் லெவலில் வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கணுமா, வேற ஏதாச்சும் பிளேயர் வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க. ஸோ இதே இந்த பிளேயிங் லெவல் இல்லை, ஸோ உங்களுடைய கருத்துக்களில் உங்களுடைய ஒப்பீனியனில் வந்து உங்களுடைய பிளேயிங் லெவல் தான் இருக்குது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.